ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்மை கடந்து வந்த காலங்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல காத்து இந்த புதிய நாளிலும் புதிய நாளையும் காண நமக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு என்ன சொல்ல வேண்டும்? நன்றி சொல்ல வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு வேதத்தை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 37:31 சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னங்க தேவன் அருளிய வேதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? எனக்கு அன்பானவர்களே, முன்னொரு காலங்களிலே, அதாவது வேதம் எழுதப்படுவதற்கு முன்பாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மைகளை எல்லாம் வாய்மொழியாகவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நிறைய பேர் அவங்களோட சொந்த மொழியே மறந்துட்டாங்க, ஹீப்ருவை மறந்துட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் கிரேக்க தேசத்திலே அடிமையாக கொண்டு செல்லப்பட்டவர்கள். அங்கே அவர்கள் வியாபார ஸ்தலமாக மாற்றப்பட்ட காரணத்தினாலே அங்கு உள்ள மக்களோடு பேசி அவர்களோடு பழகி அந்த மொழியை கற்றுக்கொண்டு தங்களுடைய சொந்த மொழியை மறந்து போனார்கள். இதனால் அநேக ஜனங்கள், அநேக அறிஞர்களால் மீண்டும் அந்த மொழி கண்டெடுக்கப்பட்டு மீண்டும் கண்டறியப்பட்டு அங்கே வேதமானது எழுதப்படுகிறது பல்வேறு நபர்களால், கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக. எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு இந்த வேதமானது நமக்கு மிகவும் அவசியம். இந்த உலகத்தில் நம்ம பார்க்கோம் அப்படின்னா, கடந்த காலம் நமக்கு அவசியம், நிகழ்காலம் நமக்கு அவசியம், நம்முடைய எதிர்காலம் நமக்கு அவசியம். இந்த கடந்த காலம் என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் கடந்த காலம் என்பது மிக அவசியம். ஒருவன் கடந்த காலத்தை மறந்து போனான் என்றால் அவன் மனிதனாய் வாழ்வதற்கு தகுதியல்ல என்று சொல்லி ஒரு இறையியலாளர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கடந்த காலம், இந்த வேதமானது இந்த நம்முடைய கடந்த காலத்தை அது காட்டுகிறது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு செய்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் அவங்க மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்துவதற்கு அங்கே உள்ள அறிஞர்கள் மூலமாக மீண்டும் வேதத்தை எழுதினார்கள். அவர்களிடத்தில் இருந்த அநேக தகவல்களை பரிமாறிக்கொண்டு அநேக புத்தகச் சுருள்களை எழுத ஆரம்பித்தார்கள். இந்த கடந்த காலம் என்பது மிக அவசியம். அடுத்ததுக்கு நம்ம பார்க்கும்போது நிகழ்காலம் என்பது இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். முதலாவது நம்ம பார்த்தோம், இந்த வேதம் கடந்த காலத்தையும் நமக்கு சொல்லுது. கடந்த காலத்தில் நம்ம ஆண்டவர் எப்படியெல்லாம் அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி. அதற்கடுத்து நம்ம வந்தோம் அப்படின்னா நிகழ்காலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நிகழ்காலம் அப்படின்னா என்ன? நிகழ்காலம்னா நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். இன்றைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதுதான் நிகழ்காலம். இன்னைக்குள்ள காரியத்திற்கும் நமக்கு ஏதாவது இந்த காரியத்தை செய்யலாமா, இந்த காரியத்தை செய்யக்கூடாதா அப்படின்னு நம்ம ஒரு கன்ஃபியூஷனோட நம்ம போய் ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்போது, மீண்டும் அந்த வேதத்தை நம்ம தியானிக்கும் போது ஆண்டவர் அந்த வேத வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். எத்தனை பேர் இந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இது மிகவும் உண்மை, சாத்தியம், 100% உண்மை. இங்கே நிகழ்காலத்துக்கான அந்த ஆலோசனைகளும் வேதத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எதிர்காலம். நம்ம எதிர்காலத்தில் என்னவாக போகிறோம், எதிர்காலத்தில் நம்ம என்ன செய்யணும், எதிர்காலத்தில் நம்ம என்ன, கடவுள் நமக்கு என்ன வைத்திருக்கிறார், எல்லாத்தையும் குறித்து இந்த வேதம் என்ன செய்து கற்றுக் கொடுக்கிறது. அப்படி அதனால தான் தாவீது சொல்றாரு, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஏன் பிசகுவதில்லை அப்படின்னா, அவனுக்கு எதிர்காலம் தெரியுது, கடந்த காலம் தெரியுது, இன்னைக்கு நடக்க போறது அவனுக்கு ஆண்டவர் அந்த வேதத்தின் மூலமாக அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, வேதம் என்பது மிகவும் அவசியம். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே வேதம் இல்லை என்றால் அந்த கிறிஸ்தவனால் உண்மையான கிறிஸ்தவனாக வாழ முடியாது. வேதத்தை மறந்தார்கள் என்றால், அவருடைய வார்த்தையை நாம் மறக்கும் போது அவர் நம்மை மறந்து விடுகிறார். எனவே இன்றைக்கு நாம் வேதத்தை தியானம் செய்வோம். நமக்குள்ள எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ, எப்போல்லாம் நமக்கு ஆலோசனைகள்லாம் தேவைப்படுதோ, அப்போல்லாம் நம்ம உண்மையாகவே நம்ம வேதத்தை தியானிக்கும் போது நமக்கு ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். எல்லாரும்
வேதத்தை இந்நாள் வரைக்கும் நீங்கள் தியானிக்காமல் இருந்திருக்கலாம், இது வரைக்கும் நீங்கள் பிலீவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இனிமேல் இருந்து வேதத்தை நல்லா தியானிங்க. கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பதை நீங்கள் எழுதி வைங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். God bless you all.